இறந்த மூதாட்டியின் உடலை அடக்கம் செய்ய பெண்கள் தோளில் சுமந்து சென்றதை படத்தில் காணலாம். இறந்த மூதாட்டியின் உடலை மயானம் வரை சுமந்து சென்று அடக்கம் செய்த பெண்கள். கோவை செப்டம்பர் 24 இறந்த மூதாட்டியின் உடலை மயானம் வரை தோளில் சுமந்து சென்று பெண்கள் அடக்கம் செய்த சம்பவம் நடந்து உள்ளது. மூதாட்டி சாவு கோவை மாவட்டம் அன்னூர் அருகே காரேகவுண்டுபாளையம் ஊராட்சியின் நல்லிச்செட்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கட்டான். இவரது மனைவி நஞ்சம்மாள் வயது 80. இவர்களுக்கு 2 மகன் 3 மகள்கள் உள்ளனர். இதில் மகன்களுக்கு திருமணமாகி இதே பகுதியில் தனித்தனியாக வசித்து வருகின்றனர். மேலும் 3 மகள்களும் வெவ்வேறு ஊர்களில் திருமணமாகி சென்று விட்டனர். இந்த நிலையில் நேற்று காலை உடல் நலக்குறைவு காரணமாக நஞ்சம்மாள் இறந்து விட்டாள். பெண்கள் சுமந்து அடக்கம் செய்தனர். இதை அறிந்து அவரது மகள்கள் வீட்டிற்கு வந்தனர். மேலும் கிராம மக்களும் துக்கம் விசாரிக்க வந்தனர். பின்னர் நஞ்சம்மாளின் உடலை அடக்கம் செய்வது, இறுதிச் சடங்குகளை ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. இதையடுத்து மாலை தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் மற்றும் கிராம மக்கள் காலமாக இறந்தவர்களின் உடலை ஆண்கள் அடக்கம் செய்யும் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து உடலை பெண்கள் தூக்கிச் சென்று அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதை அடுத்து பெண்கள் தென்னை ஓலையில் பாடை கட்டி அதில் இறந்த நஞ்சம்மாளின் உடலை வைத்து வீட்டில் இருந்து 300 மீட்டர் தூரத்தில் உள்ள மயானத்திற்கு தோளில் சுமந்தபடி தூக்கிச் சென்று ஊர்வலமாக சென்றதை பார்க்க முடிந்தது. பின்னர் மயானத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. பரபரப்பு. இறந்த மூதாட்டியின் உடலை பெண்கள் தூக்கிச் சென்று அடக்கம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னதாக இதனை அங்கிருந்து சிலர் தங்களது செல்போன்களில் புகைப்படம், வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். தற்போது அவை வைரலாக பரவி பேசுபொருளாக மாறியிருக்கிறது.